எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், எந்த விதமான ஞானத்திலே இருந்தாலும், இந்த உலகத்திலே தைரியமாய் வாழக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு, உங்களோடு இருக்கிற மனிதர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சர்டிபிகேட் இருக்கலாம். ஆனா அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே இருக்கிறதிலேயே பெரிய தேவன் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். இந்த பல மாதங்களாக ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, இதை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சரியான அறிவு வேண்டும் என்கிறதை குறித்து ஆண்டவர் என் கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த செய்தி எனக்குள்ளே உருவாகிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா ஒரு தகப்பனார் ஒரு விஷயம் என்னிடத்திலே ஒரு வாலிப மகனை கூட்டிட்டு வந்தார். அந்த வாலிப பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் இதுவரைக்கும் அவன் எந்த வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. ரொம்ப மரியாதைக்குரிய வாலிப தம்பி, ரொம்ப நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி. அவங்க அப்பா எனக்கு முன்னாடி எப்போ கொண்டு வந்து விட்டாலும் என்கிட்ட ரொம்ப மரியாதையாய், ரொம்ப கனமாய், நான் எதை சொன்னாலும் மறுப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த வாலிப தம்பி அப்படியே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தம்பியாய் அவன் இருந்தான். அப்போ அவங்க அப்பா என்கிட்ட தனியாக கூப்பிட்டு, பாஸ்டர், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என் பையன் கேட்பான், வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவன் தலைமுடி ரொம்ப நிறைய வச்சிருக்கிறான், எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் வெளியில் போகும்போது அவ்வளோ முடிய வச்சிருக்கிறதுனால எனக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் முடி வெட்டுறதுக்கு மட்டும் அவனுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ பர்சனலாக பொதுவாகவே நான் பர்சனல் விஷயங்களை எல்லாம் ரொம்ப நேருக்கு நேரோ இல்லை அப்படி சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா சிலருடைய ஸ்டைலு, சிலருடைய அதை நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனாலும் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தகப்பன் என்கிற முறையிலே ஒழுங்காய் பிள்ளைகளை நடத்துவதற்கு நிறைய நம்ம ஆலோசனை கொடுத்துருக்குறோம். ஒரு காலத்துலலாம் பிள்ளைகளை அடித்தா கூட யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. நீ இது பண்ணலைன்னா நான் அவனை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அடி கொடுத்தா கூட அடியை வாங்கிட்டு அவ்வளோதான், அந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ காசை கொடுத்து போய் முடி வெட்டிட்டு வான்னு சொன்னால் கூட வெட்டாத மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ அவனை பார்த்து நான் சொன்னேன், உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும், நீ ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும், நீ ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பையன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், பட் உன்னுடைய ஸ்டைல்லையோ உன்னுடைய அழகுன்னு நினைக்கிறதுலையோ நான் விரோதமாக நிற்கிறதுக்கு நான் விரும்பலை. உனக்குன்னு ஒரு மாடல் இருக்கும், உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நான் எப்போவுமே தொடக்கூடாது. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொல்கிறதுக்காக இல்லை, நீ இவ்வளோ முடி வச்சிருக்கிறது எனக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வச்சு நீட்டாக வெட்டிட்டேன்னா இன்னும் நீ என்னுடைய பார்வைக்கு அழகாக தெரிவ, எல்லாருடைய பார்வைக்கும் அழகாக தெரிவ, உன் மேலே ஒரு மதிப்பு அதிகமாகும், நீ அதனால இந்த ஹேர் கட்டை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு அவனிடத்துல கேட்டேன். ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டேன். அப்படின்னா நீ பண்ணித்தான் ஆகணும், நீ போய் முடி வெட்டிட்டு வா அப்படின்னெல்லாம் சொல்லலை, நீங்கள் பண்ண முடியுமா, எனக்காக நீ செய்வியா, நீ கண்டிப்பாக இது பண்ணேன்னா ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும்போது அவன் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்தை என்னிடத்துல சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை பாஸ்டர், எனக்குன்னு அழகாக இருக்குதுன்னு ஒன்று இருந்தால் என்னுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் எனக்கு அழகாக இருக்குது, வேற நான் அழகாக இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியா, ஹேர் கட்டு நீ கம்மியாக வைக்கிறது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தியான்னு கேட்டால், இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னுடைய முடியை ஷார்ட்டாக வச்சு பார்த்தேன், நான் மொட்டை அடித்து பார்த்தேன், நான் சுருட்டு முடி மாதிரி சின்னதாக வச்சு பார்த்தேன், என்னென்னமோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே எனக்கு நல்லா இல்லை, ஆனால் இந்த முடியை நான் இப்படி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அதனால சாரி பாஸ்டர், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் கீழ்ப்படியவே முடியல. இந்த முடி இவ்வளோ இருந்தால் தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த முடி இருந்தால் தான் நம்ம கொஞ்சமாவது அழகாக இருக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு அப்போ தான் வருது. இந்த முடியை கட் பண்ணிட்டோன்னா என்னமோ நான் ரொம்ப கேவலமாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்றது மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் இதை வச்சிருக்கிறேன், என்னை தப்பாக நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. சரி சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், உனக்கு அதை பிடிச்சிக்கல நீ வச்சுக்கோ, சரி என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை உனக்கு கம்மியாக வச்சிருக்கிறத அழகுன்னு உனக்கு தெரிகிற ஒரு நாள் வந்துச்சுன்னா நீ வேணால் அதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அதோடு அவனுக்காக ஜோம் பண்ணி அவனிடத்துலேருந்து கடந்து வந்தேன். ஆனால் இந்த ஒரு இன்சிடெண்ட் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சுட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பையன் அவனை எல்லாருமே எதிர்க்கிறாங்க, எல்லாருமே வேண்டான்னு அவனுக்கு சொல்றாங்க, அவனுக்கும் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது வருத்தமா இருக்குது. அவங்க அம்மாவை, அப்பாவை, பாஸ்டரை, ஐயோ நான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன், இதுக்கு மட்டும் என்னால் கீழ்ப்படிய முடியலையே அப்படின்ற உணர்வு அவனுக்குள்ளே உணர்கிறது. அவனுக்கு அது நல்லா இல்லைன்னு அவன் மனசுக்கு தான் தெரியுதே தவிர சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இவங்க இப்படி பண்றது நல்லா இல்லை, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவன் மாத்திக்கிட்டான்னா ரொம்ப அழகாயிருவான், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டா சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் உண்டாகும், அவன் ஒரு சமாதானமா வாழ்வான், பார்த்த உடனே ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள் அநேகருக்கு இருந்தாலும் அவனுடைய இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை, நான் அழகுள்ளவனா இல்லை, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்படி இருந்ததுனால தான் நான் இப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சு. கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நிச்சயமாய் வெளியே வரணும் அப்படின்றது குறித்து வேதத்தில் நிறைய ஆராய்ச்சியை நான் செய்தேன். தாழ்வு மனப்பான்மையாய் இருந்தவர்கள், இந்த தாழ்வு மனப்பான்மையாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள், இப்படி நிறைய கேரக்டரை பல மாதங்களாக நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நான் ஜெபத்தோட உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அந்த இன்ஃபீரியரிலிருந்து கர்த்தர் நம்மை முழுவதுமாய் வெளியே கொண்டு வருவாராக. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே யோசிக்கும் போது இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிற்கிறோம், இன்னைக்கு யார்கிட்டையும் பேசுறதுக்கு நான் சங்கடப்படலை, எல்லாரிடத்துலையும் போய் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு தைரியமாய் சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸர் இடத்துல போய் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறேன், யாரை பார்த்தும் நான் பயப்படலை. ஆனால் ஒரு காலத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது எனக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மை, நம்ம ரொம்ப ஏழையா பிறந்தோம், நம்ம ரொம்ப ஒல்லியா இருக்கிறோம், நமக்கு சுத்தமா படிப்பறிவே இல்லை, நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சு எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியர் எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை என்னை ரொம்ப டவுன் ஆக்கி நான் யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட வெட்கப்பட்ட அந்த நாளை நான் நினைக்கிறேன். அதனால நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற யாரு ஒருவர் உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையை அது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்குள்ள தரமாட்டார். இன்ஃபீரியாரிட்டி கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டார். தாழ்வு மனப்பான்மை ஆண்டவராலே உண்டானது அல்ல. ஒருவேளை பிசாசு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைத்திருப்பாயானால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து போடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், எந்த விதமான ஞானத்திலே இருந்தாலும், இந்த உலகத்திலே தைரியமாய் வாழக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு, உங்களோடு இருக்கிற மனிதர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சர்டிபிகேட் இருக்கலாம். ஆனா அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே இருக்கிறதிலேயே பெரிய தேவன் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு, நல்ல கரங்களை தட்டி ஆமென், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மத்திலே இருக்கிற ஆண்டவர், நமக்குள்ளே வசிக்கிற ஆண்டவர்
பெரியவராய் இருக்கிறார். நீங்க வயதானவர்களாய் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டியது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த உலகத்துல எப்படி எனில் நீங்கள் ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்திலே இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரபுக்களாக வல்லவர்களாக நம்மை விட உயர்ந்தவர்களாய், ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி என் குடும்பம் இல்லையே, இப்படி நினைக்கிற அவர்கள் ஒரு காலத்திலே வல்லவர்களாக அவர்கள் இல்லை, பெரியவர்களாக இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வல்லவர்களாக இல்லாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, மகனே மகளே, மற்றவர்களை பார்த்து நான் அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு ஞானம் இல்லை, அவங்கள மாதிரி என்னுடைய சரீர தோற்றம் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படித்தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு பலவானாய் மாற்றுவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் ஒரு நாள் சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு ஆண்டவரால முடியும். வல்லமை உள்ள கருவியாய் மாற்றுறதுக்கு உங்களால முடியும். அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ செய்வதற்கு ஆண்டவரால முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒன்னும் இல்லைன்னு ஃபீல் பண்ற உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் தலையை நிமிர பண்ணி, உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து, உங்களை அங்கீகரித்து, அவர்களுக்கு முன்பாக மேன்மை உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தரால் நிறுத்த முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த காரியம் நமக்கு குறைவா இருக்கிறதோ அந்த காரியத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரு ரொம்ப இன்ஃபீரியர்ல இருக்கிறீங்களோ அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மையில யார் இருக்கிறீர்களோ, நீங்க உடனே என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக நான் நினைத்து என்னை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த மனுஷன் எப்படிதான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாங்க அப்படின்னா, நிர்வாணிதாய் தான் பிறந்தான்.
நீங்க யாரை வைத்து உங்களை தாழ்த்துகிறீர்களோ, யாரை வைத்து நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலே போயிருக்கிறீர்களோ, அந்த மனிதன் பிறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தார்கள். அவர்களை கர்த்தர் அப்படி நடத்த முடியுமானால், அந்த சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு வர முடியுமானால், நான் நம்புகிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவனால அவர்களை விட ஒரு உன்னதமான இடத்துல நம்மை கொண்டு போய் வைக்க முடியும். கர்த்தரால முடியும். நீங்க தைரியப்படுங்க, நீங்க தைரியப்படுங்க. நீங்க உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இல்லாமைய நினைச்சு உங்களை ஒதுக்கிக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலை நினைச்சு நீங்க எல்லாரும் நான் வாழ்றதுக்கே தகுதியற்றவன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வராதீங்க. நீங்க உடனே நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை நிறுத்துவார், அவர் என்னை அலங்கரிப்பார், என்ன சமுதாயத்தில் சாட்சியா அவரால் என்னை நிறுத்த முடியும். நான் ஒரு நாள் நிற்பேன், அதற்கு நேராய் கர்த்தர் என்னை கொண்டு போகிறதற்கு வல்லவராய் இருக்கிறாய். நான் நம்புகிறேன், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி எனக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியல பாஸ்டர், அவங்க முன்னாடி ரொம்ப கேவலப்பட்டது மாதிரி நான் நின்றுட்டு இருக்கிறேன், அவங்க என்னை ரொம்ப குறைவா அவங்க பார்க்குறாங்க, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, இதனால எந்த இடத்திற்கும் போகாம நான் என்னை ஒதுக்கிக்கிறேன், அவங்க என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, அவங்க என்னை பார்க்குற பார்வை ரொம்ப கேவலமா என்ன பார்க்குறாங்க. ஆனா ஆண்டவர் இன்று உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு. ஞானியை வெட்கப்படுத்துறதுக்கு நான் பைத்தியத்தை தெரிந்து கொள்கிறது உண்மையானால், அவங்க கண்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஜோஷுவாவை சாதாரணமான நினைச்ச ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தின தேவன் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அவருடைய மகிமை உங்களுக்கு நேரே கடந்து வருகிறது, பிரசன்னம் கடந்து வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த சொந்தங்களுக்கு முன்பாக நான் உன்னை நிறுத்துவேன், சாட்சியாய் நிறுத்துவேன். உன்னுடைய பலவீனங்கள் அன்றைக்கு மறக்கப்பட்டு போகும், உங்களுடைய குறைவுகள் அன்றைக்கு மறக்கப்பட்டு போகும். நீங்களும் அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் இப்போ 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 இயேசுவே தகப்பனே எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. 12 சீடர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, அவர்களை மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கல்வி அறிவில்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் அவங்கள தைரியமா நிக்க வச்சாரு. அவர்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை ஆண்டவர் எடுத்து போட்டாரு. அப்போ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் யாரு முன்னாடி நீங்க நிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் முன்னாடி நீங்க நின்னா உங்க தாழ்வு மனப்பான்மையை மாற்றுகிற ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை எனக்கு வேணும், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். முதல் என்னுடைய இன்ஃபீரியரில் இருக்கிறவங்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க ஒன்று நினச்சிக்குங்க, என்னை நடத்துகிறதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் உங்களை அவங்க முன்னாடி நிறுத்துவார். திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அலங்காரத்தை அவங்க முன்னாடி கத்த தருவார். திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வல்லமையை தந்து, உங்களுக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி, ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து, ஒரு வருமானத்தை ஆண்டவர் கொடுத்து, எப்போ எங்கே வேணாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துறதற்கு முடியும். ஆமேன். வேதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நகோமி அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியர் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவங்கள பார்த்து நகோமி 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 அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த நகோமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்,
எனக்கு உங்கள் முன்னாடி நின்று பேச முடியல, எனக்கு உங்கள் முன்னாடி என் பேரை கூட ஒழுங்காக சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் மறைஞ்சு வாழ்ந்தா பரவாயில்ல, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது மாதிரி யாருக்குமே நடக்கலை, என் வாழ்க்கையில் ரொம்ப தீமை நடந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் அந்த நகோமியை மறுபடியும் கர்த்தர் நினைத்தார், அவளுடைய மருமகளை கர்த்தர் நினைத்தார், அவளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். மறுபடியும் நகோமி சிரிப்போடு சந்தோஷத்தோடு அந்த ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நகோமியினிடத்திலே வந்து, வேதம் சொல்லுகிறது, அவளை மெச்சி கொண்டது போல. நான் நம்புறேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்கவே வேண்டாம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்கவே வேண்டாம். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். உங்க சரீரத்தை கர்த்தர் அழகுபடுத்த போறாரு. நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும், ஆண்டவர் உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் அலங்கரிக்க போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தி கொடுத்த முதல் செய்தி, ஃபஸ்ட்டு செய்தி, ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது நம்முடைய திருச்சபையில் உள்ள வெஸ்லி அப்பா வந்து அதை வீடியோவாக ஷூட் பண்ணாங்க. ஜோம் அம்மா அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அப்போ அது ரொம்ப நாளாக என் கையில் கிடைக்கல. அதுக்கப்புறம் அது பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி திடீரென்னா அம்மா வந்து போன வாரத்தில் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணின அந்த சீடியை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கத்தை போட்டு காமிச்சாங்க. உண்மையிலே அந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேனே, அது வந்து என்னாலேயே நம்ப முடியல. அப்படின்னா நானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஒல்லியாக, அவ்வளோ உடம்பெல்லாம் ஒட்டி போய் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நான் காமிக்கிறேனே, இடையில ஒரு நாளைக்கு காமிக்கிறேன், நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. என் பிள்ளைங்க 2 பேரும், என்ன டேடி நீங்களா, நான் நம்பவே மாட்டோம் நீங்கள் அப்படின்னு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த டைம் வரும்போது, அந்த காலம் வரும்போது, அன்னைக்கு ரொம்ப பஞ்சத்தில் இருந்ததுனால, உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருந்ததுனால, ஆண்டவரே எனக்கு இந்த கொஞ்சம் கண்ணை மட்டும் வராதா, எனக்கு கொஞ்சம் வயிறு மட்டும் வராதா, எனக்கு கொஞ்சம் உடம்பு மட்டும் வராதா, எனக்கெல்லாம் உடம்பு வரவே வராது போல தெரியுது அப்படின்னு சொல்லி டெய்லி சாப்பாடை முன்னாடி வச்சு, ஆண்டவரே இந்த சாப்பாடை சமைத்த பரிமாறின காரணமாக இருந்த கரங்களை ஆசீர்வதியும், இதை சாப்பிட்டு குண்டாக உதவி செய்யும். இதுதான் என்னுடைய ஜெபம். நிறைய வருஷம் இன்னும் ஞாபகம் இருக்குது. பல ஆண்டுகள் சாப்பாடை முன்னாடி வச்சு இந்த ஜெபத்தை பண்ணாம இருந்ததே இல்லை. இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் குண்டாக உதவி செய்யும், இன்னைக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒல்லியாக உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அந்த காலம் வரும்போது, அந்த டைம் வரும்போது, நான் நம்புகிறேன் தேவையான ஆகாரத்தை கொடுத்து, தேவையான பலத்தை கொடுத்து, எந்த காரியத்தை குறித்து நான் தாழ்வு அப்படின்னு நினைச்சேனோ அதை எனக்கு சரி பண்ணின தேவன் நல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த காரியத்தை குறித்து ரொம்ப இன்ஃபீரியரா இருக்கிறியோ அந்த காரியத்தை ஆண்டவர் பிளஸ் பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுல ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தர வல்லவரா இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது மனிதனால் கூடாதது, இது மாத்திரையினால் கூடாதது, இது குடும்பத்தினால் ஆகாதது. ஆனால் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று, ஆண்டவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாருன்னா, அந்த காரியத்தில் உங்களை தைரியப்படுத்துவார். கவனிங்க, அந்த காரியத்தில் உங்களை தைரியப்படுத்துவார். இல்லை அப்படின்னா அந்த காரியத்தையே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இது ரெண்டும் நமக்கு கிடைச்சா போதுமானது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ எனக்கு வந்து ஒரு 2 வீலர் இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, ஒன்று ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு 2 வீலரை கொடுத்து அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். இல்லை அப்படின்னு சொன்னா, உனக்கு 2 வீலர் இல்லைன்னா என்னடா, எதுக்கு போய் 2 வீலர் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிற, இத்தனை பஸ் ஓடுது இல்ல, அந்த பஸ்ல ஓடுறதுக்கு ஆண்டவர் நல்ல பலத்தை தந்திருக்கிறார்ல, நீ தைரியமா போ. 2 வீலர் வச்சவங்க எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது, நீயும் என் பார்வையில பெரிய ஆள் தான்ற மனதிலே ஒரு திருப்தியை ஆண்டவர் தரப்போகிறார்.
எனக்கு தெரியும். நான் செய்தியை கொடுத்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த 2 காரியத்தை நிறைய பேரிடத்துல கர்த்தர் மூவ் பண்றத நான் பார்க்கிறேன். இனி 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 இந்த ஆராதனைக்கு பிற்பாடு சத்துரு உங்களை மனதை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிறதை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அப்ப நம்பர் 1, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எத்தனை நாள் தொடரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மெசேஜை நான் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஜோம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த தைரியத்தை கத்த தரணும்னு. ஸோ நம்பர் 1 மறந்துடாதீங்க. நம்பர் 1 முதலாவதாக இன்ஃபீரியரில் இருக்கிறவங்க நினைக்க வேண்டிய செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இளைய குமாரனை கர்த்தர் தூக்கி எடுப்பாரே, ஆனால் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை மேன்மைப்படுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். என்னை அவர் நிச்சயமாய் தூக்கி நிறுத்துவார். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை குறித்து நான் வாசித்தேன். சவுலை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ளமான வாலிபன் ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அவன் தோள்களுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இன்னொரு வீச கூட அந்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். எல்லாரும் கவனிங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். ஆமென். எல்லாரும் கவனிச்சு கேட்குறீங்க தானே? கவனிங்க. இந்த இடத்துல அடுத்தது நம்பர் 2, இரண்டாவது வேதத்தில் ரொம்ப இன்ஃபீரியர்ல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையில தன்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தொலைச்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த சவுல் ராஜா. இவனுக்கு மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஆமே. இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய கஷ்டம். இவன் ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அன்னைக்கு பாடுவாங்க பாருங்க. அன்னைக்கு அவனுக்கு ஒரு இன்ஃபீரியர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முன்னாடி சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் ஒன்னதான் தேடுறாரு. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன தேடுறீங்கன்னு எப்படி சொல்றீங்க? பென்யமீன் கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் சொல்லுங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் சின்ன குடும்பம் இல்ல. என்ன சொல்றான் இந்த இடத்துல சவுல்? என்ன சொல்றாரு? அற்பமானது அப்படின்னா தன்னுடைய சிறு வயதிலிருந்தே பிறக்கும் போதே இந்த மனுஷனுக்குள்ள சவுலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நல்லா இல்லாத குடும்பத்தில் பிறந்தோம், நம்ம அப்பா அம்மா நல்ல அம்மா அப்பா இல்லை, நம்ம ஒரு நல்ல வசதி உள்ள தகப்பன் தாய்க்கு நம்ம பிறக்கல, நம்ம ஒரு நல்ல பெரிய ஜாதி உள்ள குடும்பத்தில் பிறக்கல அப்படின்ற இந்த இன்ஃபீரியர் இவன் பிறக்கும் போதே இவனுக்குள்ளே இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வம்சத்தை எல்லாருமே அற்பமாய் நினைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலை இந்த சவுலுக்குள்ளே வளர்த்து கொண்டான். இப்போ நாட்கள் தாண்டிருச்சு, ரொம்ப வளர்த்தாச்சு. இந்த இன்ஃபீரியரை வளர்த்து கடைசியில் அவன் மரணம் வரைக்கும் கடந்து போனா,
ஆனா உண்மையிலே இந்த மனுஷனை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க 2வது நம்ம வாசிச்சோம், அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபனான ஒரு குமாரர் இருந்தார். இந்த சவுல் யாராமா? நம்பர் 1. சௌந்தரியம்னா என்ன சொல்லுங்க? வேதத்தில் சௌந்தரியம் அப்படின்ற வார்த்தை நிறைய ஆண்களுக்கு சொல்லப்படவே இல்லை, சிலருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு முக்கியமான பர்சன் யாரு? சவுல். நீங்க பார்க்கறது மாதிரி சவுல் வந்து அசிங்கமுள்ள ஆள் கிடையாது. யாராமோ? சௌந்தரியமுள்ள வாலிபன். அடுத்து அவனுடைய குவாலிட்டியை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் வா அப்படின்னா மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள்லையும் அழகுள்ள ஒரு பிள்ளைன்னா யாராமா? கேட்கல, சவுல். அடுத்து எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரமுள்ளவன். அப்போ நான் சவுலா இருக்க மாட்டேன்னா இதுல மட்டும் அப்படின்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா சகல ஜனங்களுக்கு முன்னாடியும் இவன் யாரா இருந்தானாமா? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் நிற்பாட்டி பார்த்தா உயரமுள்ளவனாய். அப்போ இந்த மனுஷன் அழகுக்கு குறைச்சலே இல்லை, உயரத்திற்கு குறைச்சலே இல்லை. யார் பார்த்தாலும் இன்னொரு டைம் திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கிறான். யார் பார்த்தாலும் தலை நிமிர்ந்து பார்க்குறவனா தான் இருக்கிறான். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள சின்ன வயசுல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய வம்சத்திலேயே நான் யாரு? அற்பமானவன். நம்பர் 2, கவனமா கவனிச்சிங்க. இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்காததுனால வரல. பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காத ஒன்றை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான் அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி மறைச்சிடறான். நீங்க இந்த இன்ஃபீரியர்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை எதை நினைக்கணும்னா, என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து நீங்க நினைக்கணும். நீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய குணங்கள் சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார் என்கிறத மேல் தோற்றத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, உங்க வசதியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நான் நம்புறேன், நிறைய கோடீஸ்வரிடத்துல இருக்கிறத விட கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல மிகப்பெரிய மதிப்புக்குரியவர்களை விட ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே நம்ம இப்படி இந்த மனுஷனை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அவர்களை பார்க்கலாம் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் பல மடங்கு கிருபையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நமக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, சில மனிதர்களை நம்மளை விட என்னமோ வந்து அவங்கள்ட்ட பெருசா இருக்குது அப்படின்னு நினைச்சு அவங்கள்ட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை. ஆனா ஒண்ணு இன்னைக்கு நினைங்க, முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு நினைங்க, உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு நினைங்க. நான் நம்புறேன், இந்த ஜபத்துல இருக்கிற நம்மை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா, நிச்சயமாகவே நன்றாய் வைத்திருக்கிறார். நம்முடைய வம்சத்தில் இருக்கிற அநேகம் பேரை காட்டிலும் ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்க முடியுமா? எத்தனை பேர் நம்ப முடியும்? சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நல்லா வச்சிருக்கிறீங்க. நீ அதை நினைச்சு பாருங்க, என்னை விட கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை விட கீழே விழுந்து கிடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை விட எதுலையுமே முன்னேறாதவங்க எத்தனை பேர் கிடக்கிறாங்க. ஆனா அத்தனை பேரை ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை கொஞ்சம் இல்ல மனசார சொல்லுங்க, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை நைட்டு நீங்க துக்கமா இருப்பீங்க,
சனிக்கிழமை நைட்டு ஒரு காரியத்தை குறித்து அவ்வளவு யோசித்து வருவீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறாரா இல்லையா? உங்களுக்காகவே பேசுகிறாரா இல்லையா? இது யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? இது யாருக்கு கிடைக்கும்? எந்த இடத்துல இது கிடைக்கும்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை தட்டி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? உற்சாகப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கண் இல்லாதவங்களை போய் பாருங்க, கால் இல்லாதவங்களை போய் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப டவுனாக நான் ஃபீல் பண்ணும்போது, எப்பெல்லாம் நான் ரொம்ப என்ன குறைவாக நான் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் எங்கே கிளம்பி போயிடுவேன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவேன். 2 hours 2 மணி நேரம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 மணி நேரம் நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது எப்படி வருவேன் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறீங்களே, இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறீங்களே. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? யாருமே கற்பனை பண்ண முடியாத எட்டாத உயரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி யாருக்குமே கிடைச்சது இல்லை, யாருக்குமே. நீங்க வந்து மண்ணுக்காக ஆசைப்படுறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் உங்களை மாளிகையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த சந்தோஷம் நிறைய பேருக்கு இல்ல, இந்த விடுதலை நிறைய பேருக்கு இல்ல, இந்த சுகம் நிறைய பேருக்கு இல்ல, இந்த ஆண்டவரை குறிச்ச அறிவு நிறைய பேருக்கு இல்ல.